ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். போஸ் கையில் அந்த 1 கோடி ரூபாவை கொடுக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீடியோ அதிர்ற அளவுக்கு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதோட வாய்ஸ் கேட்கவும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கோட சேதுவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, என்னையா சேது எதுக்காக நிறுத்துங்கலாம் சொல்கிற, இப்போதான் உன்னோட தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த நேரம் பார்த்து நீ அபசகுணமாக இப்படியெல்லாம் பண்ணலாமா சேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்குற அளவுக்கு போஸ் எதுவுமே பண்ண கிடையாது, அவனுக்கு நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இங்க பாருடா சேதோ, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட பையன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, என் பையனுக்கு ஒரு நல்லது அதாவது ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்குன்றதுக்காக தானே, பொறாமையில தானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க சின்னம்மா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றீங்களே, உங்களுக்கே ஒரு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா சின்னம்மா அப்படின்றாங்க. இங்க பாரு சேதோ, அதாவது வார்த்தையை அளந்து பேசி இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க என்னோட சின்னம்மா இருந்ததுனாலதான் இப்போ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், இதுவே வேற ஆளா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க நடக்கிறதே வேற, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்னோட பையன் வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்லது நடக்க போகுது, அந்த நேரம் பார்த்து போஸ் இப்படி எல்லாம் சேது இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, கொஞ்சமாவது அவனுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும், ராஜாங்க இருந்துட்டு, என்னையா சேதோ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஏதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல சேதோ, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்கப்பா, அதாவது இதனால் வரைக்கும் உங்க உயிரை காப்பாத்தினது போஸ்ன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்லவே இல்லப்பா, இதெல்லாம் ஒரு நாடகம்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சேதோ சொல்ற, ஆமாப்பா, உங்க உயிரை காப்பாத்தினது தமிழ்ச்செல்வி தான்ப்பா, காட்டுக்குள்ள இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டுகளோட போராடி அந்த மருந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த தமிழ்ச்செல்வி வழியில வரும்போது நம்ம இவன் இந்த பொறுக்கி போஸ் இருக்கான் இல்லப்பா, அவன் தமிழோட தலைமையில, அதாவது பின்னாடி தலைமையில கட்டை வச்சு அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் இவன் புடுங்கிட்டு வந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரு சேதோ, சும்மா கட்டுக்கதையெல்லாம் இங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத, அவ எதுவுமே பண்ணல, அப்படியே அவ பண்ணியிருந்தாலையும் இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அவ அப்பவே சொல்லியிருப்பாள், அவ ஏன் அப்பவே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, போஸ் சேது பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, போஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த வண்டுங்க கிட்ட எல்லாம் கடி வாங்கி மிதி வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மருந்தை கொண்டு வந்திருக்கான், அப்படி கொண்டு வந்தவனை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினா நியாயமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சேதுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க இதுக்கு மேல அவன் கஷ்டப்பட்டு மருந்து கொண்டு வந்தான்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, அவன் எந்த மருந்துமே கொண்டு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, அதாவது போஸ் இதை செய்யலன்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆதாரம்லாம் இருக்குதுப்பா, ஆதாரம் இருக்கிறதுனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இந்த 1 கோடி ரூபாவும் நமக்கு போயாமா, இப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, இன்னொரு பக்கம் இந்த 1 கோடி ரூபாவும் கிடைக்கல, நம்ம நினைச்சது ஒண்ணு கூட நடக்கலாமா, என்னமா பண்றது, கம்முன்னு இருடி, நானே இந்த 1 கோடி ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதுன்னு அப்படியே பதட்டத்துல இருக்கேன், இந்த நாசமா போனவன் வேற ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கானா, இப்படியேப்பட்ட ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கான்னு தெரியல, அவன் எந்த ஆதாரத்தை கொண்டு வரட்டும், இது எல்லாத்தையும் நான் முறியடிச்சு அந்த 1 கோடி ரூபாய் வாங்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட நம்ம ஈஸ்வரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஆதாரம் கொண்டு வந்திருக்கன்னு சொல்ற, என்ன ஆதாரம்னு காட்டவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோ கூட்டிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அர்ஜென்டா வெளியே போயிட்டு அந்த வைத்தியரோடைய பொண்ணையும் கூட்டிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, யார் சேது இதையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, போஸ் காட்டுக்குள்ள தமிழ்ச்செல்வி தலைமையில கட்டையை வச்சு அடிக்கிறப்போ இவங்க காட்டுக்குள்ள அதாவது மூலிகைலாம் பறிச்சுக்கிட்டு இருந்துக்காங்க, அப்பன்னு பார்த்து இவங்க தான் பார்த்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அந்த வைத்தியரோட பொண்ணு இருந்துட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, இது பெரிய வீட்டு சமாச்சாரம்ன்றதுனால தான் நான் அப்பவே உங்ககிட்ட சொல்ல தயக்கமாயிட்டு அந்த விஷயத்த அப்படியே விட்டுடுறேன், இந்த அண்ணா தான்
அதாவது காட்டுக்குள்ள வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஆதாரத்தெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் இந்த விஷயத்த நான் அவருக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க ஐயா, காட்டுக்குள்ள இந்த அம்மா வந்து மருந்த கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அண்ணன் அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்க கையில வச்சிருந்த கட்டைய வச்சு அவங்க தலை மேல அடிச்சுட்டு அவங்கள மயக்கம் போட வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா மயங்கி கிடங்குறத பார்த்துட்டு எங்க ஊர் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்கள காப்பாத்தலான்னு பார்த்தேன். எங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பார்த்தப்போ அந்த அம்மா அங்க இல்லவே இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, ஈஸ்வரி இருந்துட்டு, ஓ நல்லா இருக்கு சேது, நல்லா இருக்கு சேது, நீ பண்றதெல்லாம் இப்போ யாரையோ கூட்டிட்டு வந்து இப்படியெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல வச்சு இப்படியெல்லாம் சொல்றியே, உனக்கு இப்படியெல்லாம் பண்றதுக்கு அசிங்கமா இல்லையா சேதோ? என்னோட பையனோட வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மாமா, இப்படியெல்லாம் சேது பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்க சொல்லுங்க. என்னோட பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தான். காட்டுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அந்த வண்டுங்க கிட்ட கடிப்பட்டு மிதிப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு மருந்தை எடுத்துட்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக கொடுத்தா என்னோட பையனுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களே, ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாரு சேதோ, நீ சொல்றதுல இந்த ஆதாரம் பத்தவே பத்தாது. இங்க பாருங்கப்பா, நீங்க வேணா தமிழ்ச்செல்வி வேணா கேட்டு பாருங்க அப்படின்றாங்க. ஓ தமிழ்ச்செல்வி கேட்கணுமா? உன்னோட பொண்டாட்டி உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா சொல்லுங்க? என்னோட பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அது உனக்கு பொறுக்கல, அதுக்காக தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சேதுவை பார்த்து கேட்கவும், சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுறதுனால இங்க எதுவும் நடக்க போறதில்ல அப்படின்றாங்க. ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சேது, திரும்ப திரும்ப நீயும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இங்க எதுவுமே நடக்கலன்றத ஆயிடாது சரியா? இப்போ போஸ் தான் இதை அதாவது பண்ணலன்றதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்க பத்திய ஆதாரம் அது பத்தவே பத்தாது அப்படின்றாங்க. அப்பா, இன்னொரு ஆதாரம் நான் கொண்டு வந்திருக்கப்பா, அதை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டிட்டேன்னா கண்டிப்பா அவன் எல்லா உண்மையுமே ஒத்துப்பான்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி வெலன்னு ஆயிடுது. ஐயோ, என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறானே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு கையில ஒரு பேக் மாட்டிருக்காரு இல்லையா, அந்த பேக்ல இருந்து ஒரு டப்பாவை எடுக்கிறாரு. எடுத்த உடனே மேடைக்கு போயிட்டு, இங்க பாருங்கப்பா, காட்டுக்குள்ள இருந்து அந்த வண்டை கொண்டு வந்திருக்கேன். அந்த வண்டு இருந்துட்டு இவனை கடிச்சா அந்த வண்டை கடிக்கிற போது அவன் என்னென்னலாம் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும்ல. அதாவது காட்டுக்குள்ள போயிட்டு வண்டுங்களோட ரொம்பவே போராடி இந்த மருந்தை கொண்டு வந்திருக்கான்ல. அப்போ இந்த வண்டுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு இவனுக்கு தெரியும்லப்பா, அதனால இந்த வண்டை திறந்து அவன் மூஞ்சு மேலே விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டை திறந்து நம்ம போஸ் மூஞ்சிலே விட்டறிறாரு. விட்டறிஞ்ச உடனே அந்த வண்டு இருந்துட்டு கடிச்சிருது. கடிச்ச உடனே, ஐயோ, நான் இந்த மருந்தெல்லாம் கொண்டு வரதில்ல, சேது சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, அந்த வண்டை விட்டு என்னோட பையனை ஏதோ மனசை மாத்த பாக்குறான், இவன் சொல்றதெல்லாம் போய் ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பையனுக்கு இன்னைக்குதான் கல்யாணம், முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிக்கணும்ல, ஏன் மாமா என்னோட பையனுக்கு மட்டும் இப்படி எல்லாம் பண்றீங்க? என் பையன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்கு நல்லதான் பண்ணாலையும் ஆனா யாருமே என்னோட பையனை புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா நம்ம ஈஸ்வரி பேசுவோம். இதை கேட்ட நம்ம அதாவது ராஜாங்கத்துக்கு பயங்கர கடுப்பாயிடுது. இங்க பாரு ஈஸ்வரி, நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உன் மேல எனக்கு சந்தேகம் கூடிக்கிட்டே இருக்குது. இதை உன் பையன் பண்ணியிருப்பானோ அப்படின்னு எனக்கு சந்தேகமும் வருது. இங்க பாருங்கப்பா, அந்த வண்டை அவனுக்கு சமாளிக்கவே தெரியலப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, அதாவது சேது மாமா சொல்றது எல்லாமே உண்மைதான். என்கிட்ட இருந்து தான் மருந்தெல்லாம் கொண்டு போனாங்க. இத்தனை நாளா நான் ஏன் உங்ககிட்ட சொல்லலைன்னா, இந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தது கரெக்டான நேரத்தில் போயிட்டு எல்லார் உயிரும் காப்பாற்றுறதுக்காக கொடுத்துட்டாங்க. அதனால் மட்டும்தான் நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இதனால் அவங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது மாமா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. அதே மாதிரி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட சொல்லியிருந்தா எதையாவது சொல்லி இவ பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டுப்பாங்க. அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை மாமா. நீங்க யாருக்கிட்டையுமே ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் சேது மாமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க தீர விசாரிச்சு அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த காசை யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க மாமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்பாயி, இங்க பாருடி, நீ பேசுறதெல்லாம் நல்லா இருக்கே, இப்போ
இந்த காசெல்லாம் உனக்கு வந்து சேரணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியும்டி உன்னோட பிளான் எல்லாம். இங்கே பாருங்க அத்தை, இந்த காசுக்காகலாம் நான் அந்த காசுக்காக ஒரு நிமிஷம் கூட இப்படி யோசிச்சு நான் பேச கிடையாது. என்னோட மாமா யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது, அவரோட கௌரவம் அப்படி இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போஸ் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு போஸ், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, இன்னைக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மருந்தை கொண்டு வந்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம போஸ் அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கர கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அவங்க பேச மாட்டாங்க, எப்படி பேசுவாங்க, அவங்க இந்த மருந்தை கொண்டு வந்திருந்தா தானே பேசுவாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம போஸுக்கு பயங்கர கடுப்பாகி நம்ம தமிழோட வயிற்றுலே எட்டி ஒதிச்சிடுறாங்க. ஒதிச்ச உடனே நம்ம தமிழ்ச்செல்வி ஐயோ எம்மானு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே படுபாவி, என்னடா வேலை பண்ணி வச்ச, அவன் வயிற்றுல குழந்தை இருக்குதா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுக்கிறக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கோட தமிழ்ச்செல்வி கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பிடிச்சிக்கிட்டு, தமிழ்ச்செல்வி, தமிழ உனக்கு என்னாச்சு தமிழ், ஐயோ என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ என்னால் முடியலங்க, எனக்கு வயிறு வலிக்குதுங்க, ஐயோ என்னால் முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, தமிழ் ஒன்றும் இல்லை தமிழ், ஒன்றும் இல்லை அழுகாத தமிழ், ப்ளீஸ் தமிழ், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், நீ கவலைப்படாத. இங்கே பாருங்கப்பா, நான் உங்ககிட்ட சொல்கிறத சொல்லிட்டேன், இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தேவையா, இந்த ஆடம்பரத்துக்காக தானே ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணிக்கிருக்கான். இங்கே பாருங்கப்பா, அவன் என்ன நினைச்சானோ அது நடக்கவே கூடாதுப்பா, இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு போஸ் கிட்ட வந்து, இங்கே பாருடா, தமிழ்ச்செல்விக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தமிழை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மாமா, நல்ல நேரம் முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளே இந்த கல்யாணத்தை பண்ணிடலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு போசுவை போயிட்டு உட்கார சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது யார், நம்ம காவியா இருந்துட்டு, நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, இவனை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, அதாவது ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கடுப்பில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, அதாவது நம்ம காவிய கிட்ட, என்னமாச்சு, எதுக்காகமா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க அங்கிள், இந்த கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த கல்யாணத்தை உங்கள் பையன் நிப்பாட்டினாலையும் நானே நிப்பாட்டியிருப்பேன், இவன் இப்படியப்பட்ட பொறுக்கிக்கு என்னை எப்படி கல்யாணம் பண்ண வச்சு நினச்சி பார்த்தீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சிட்ரன்ஸுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஐயோ காவியம்மா, என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படியெல்லாம் பேசுகிற, மாப்பிள்ளையை பார்த்து ஏமா பொறுக்கினாலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சிட்ரஸுக்கிட்ட சொல்லவும் சிட்ரஸுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பயங்கர கோவத்தோட போயிட்டு நம்ம சிட்ரஸ் இருந்துட்டு, அதாவது மாப்பிள்ளையோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, அதாவது போஸோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடா, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கே, நீங்கள் உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா நான் பயங்கர கோவத்தோட 2 அறை விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்பாயிடுது. இங்கே பாருங்க, என் பையன் மேலே கையை வைக்காதீங்க, என் பையன் மேலே எதுக்காக கையை வைக்கிறீங்க, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் பண்ண வேலைக்கு இந்நேரம் ஜெயிலில் இருந்திருக்கணும், இப்போ நிற்க வச்சு பேசி கேட்டிருக்கேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட பையன் என்ன தப்பு பண்ணா, எந்த தப்பும் பண்ணாதவனை எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உன் பையன் என்ன தப்பு பண்ணான்னு என் பொண்ணு இப்படி இப்போது இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்தது உன் காதில் விழலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜாங்கத்துக்கு பயங்கர கடுப்பாயிடுது. அதாவது சேது சொன்னதெல்லாம் உண்மை போல தான், இப்போது இவன் காட்டுக்குள்ளே இருந்து மருந்து கொண்டு வந்திருக்க மாட்டான், இப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் இப்படி கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கோ ஒரு மாதிரி மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கர கோவமாக நம்ம போஸோட சட்டையை பிடிச்சிக்கிட்டே, இங்கே பாருடா, நீ இந்த வேலையை பண்ணியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு சேது இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள் டாக்டர், இவங்க மாசமாக இருக்காங்க, ஒரு பொறுக்கி நாய் இவளை வயிற்றுலேயே உதச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ இருந்து வயிறு வலியில் துடிச்சிக்கிட்டே இருக்கா, என்னென்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது பயங்கரமான ஒரு பதட்டத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கடுப்பு, இப்படி
இப்படியாப்பட்ட ஒருத்தனுக்கா நம்ம இவ்வளோ ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு சன்னாசி, உன்னோட பையனுக்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து நான் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தேனே, அவனுக்கு அதெல்லாம் நினைச்சு கூட ஒரு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லையா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போஸ் சன்னாசி இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே, அவன் இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலமண்ணே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு சன்னாசி, இனிமே உன்னோட பொண்டாட்டியும் சரி உன்னோட பையனும் சரி இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண நினைச்சவங்க இன்னும் என்ன வேணாலாம் பண்ணுவாங்க, கண்டிப்பா இவங்க யாருமே நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்றாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே போயிட்டு ராஜாங்கத்து காலில் விழுந்துடுறாங்க. இங்க பாருங்க மாமா, என்னோட பையன் பண்ணது தப்பு தான் மாமா, ப்ளீஸ் மாமா என்னோட பையனை தண்டிச்சிடாதீங்க, என்னோட பையன் ரொம்ப பாவம் மாமா, ப்ளீஸ் மாமா என்னோட பையனை தண்டிச்சிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்க பாருடி, உன்னோட பையன் பண்ணது கொஞ்சமாவது சரியா, மாசமா இருக்கிற புள்ளிய வயிற்றுல எட்டி வச்சிருக்கான், அந்த புள்ளிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, குழந்தைக்கு ஏதாவது ஆகட்டும், அப்ப இருக்க உன்னோட பையனுக்கு ஜெயில தூக்கி போட்டுருவேன், அப்புறம் தினம் களி மட்டும்தான் தின்னணும் உன்னோட பையன் அப்படின்றாங்க. இங்க பாருங்க அத்தை, அப்போ தமிழ்ச்செல்வி பண்ணதெல்லாம் சரியா, என்னோட பையன் வாழ்க்கை கெட்டு போகணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்களே, அவங்க பண்ணதெல்லாம் சரியாத்த அப்படின்றாங்க. இங்கே பாருடி, அவங்க பண்ணது சரியா இவங்க பண்ணது சரியா நல்லா நான் இப்போ பேச வரல, ஒரு மாசமா இருக்கிற புள்ள மேலே வயிற்றுலேயே எட்டி வச்சிருக்கானே, இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், இப்போ தமிழ்ச்செல்விக்கு ஏதாச்சும் ஆகட்டும், உங்களை யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம அம்மாச்சி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தான், நீங்கள் யாரு கூடயுமே பேசாத, உணர்ச்சியே இல்லாதவங்க கிட்ட எல்லாம் நம்ம எதுக்காக பேசணும், இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அதாவது தமிழோட அப்பாக்கும் அம்மாக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, தமிழுக்கு என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வசந்தி கிட்ட சொல்றாங்க. ஐயோ தமிழ், என்ன ஆச்சு தமிழ் உனக்கு, ஐயோ குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சா தம்பி, அவங்க டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா, இன்னும் எதுவுமே டாக்டர் சொல்லலை, டாக்டர் வருவாங்கன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவங்க வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ் சேது இருந்துட்டு வசந்தி கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருங்க தம்பி, எதுவும் ஆகாதில்ல, என்னோட பொண்ணுக்கும் சரி என்னோட அதாவது வயிற்றுல இருக்க குழந்தைங்களுக்கும் சரி எதுவும் ஆகாதில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோடு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் இருந்துட்டு எல்லாருமே சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ தமிழ் உனக்கு எதுவும் ஆகாது தமிழ், நீ தைரியமாக இரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியா பார்த்து ரொம்பவே ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம சேதுக்கு பயங்கர கடுப்பு. அந்த போஸ் பையில சும்மாவே விடக்கூடாது, அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செவுதுல அப்படியே குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்காங்க கோவத்துல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சன்னாசி இருந்துட்டு நம்ம போஸை போயிட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க பாருடா, உன்னோட வாழ்க்கைக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அண்ணன், ஆனா இப்படி ஒரு பொறுக்கியா இருக்கியடா, உனக்கு எப்படா மனசு வந்துச்சு இப்படி எல்லாம் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போட அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சிற்றரசு இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பார்த்து, இங்க பாருங்க ஐயா, நீங்க பண்றது கொஞ்சமாவது சரியா இருக்கா பாருங்க, என்னோட பொண்ணு வாழ்க்கைய உங்களை நம்பி நான் ஒப்படைச்சேன், ஆனா என்னோட பொண்ணு வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருக்குமே, இப்படி ஒரு கேடு கட்டவனுக்கா என்னோட பொண்ணை கட்டி வைக்கணும்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்க, இப்படியெல்லாம் நீங்க எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்தை பார்த்து கேட்கவும் ராஜாங்கத்துக்கு பயங்கரமா அசிங்கமாயிடுது. இங்க பாரு சிற்றரசு, இவன் இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, உன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு சம்மதத்தை உங்ககிட்ட சொன்னேன், ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். இங்க பாரு சிற்றரசு, என்னை மன்னிச்சிரு, இந்த கல்யாணம் நடக்காதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. இங்க பாருங்க ஐயா, உங்களுக்காக அதாவது இந்த கல்யாணத்துக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் பண்ணது எனக்கு துரோகம் ஐயா, என்ன பழி வாங்கிறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணீங்க, இங்கே பாருங்க ஐயா, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களை கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி உங்களை அசிங்கப்படுத்த தான் போகிறேன், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சிற்றரசு இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அதாவது சேது இருந்திருந்தா
இந்த சுச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட என்னோட மாமா எந்த தப்புமே பண்ணலை, என்னோட மாமாவை எதுக்காக இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன அந்த எம்எல்ஏ இருந்துட்டு, இங்கே பாருங்க உன்னோட ஐயா பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, உன்னோட ஐயா பண்ணதுக்கு கண்டிப்பாக அனுபவிப்பார், அவருக்கு அனுபவிக்கிற நேரமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போட சிற்றரசு சொல்லுவோம். இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் பண்ணுங்க, இங்கே பாருங்க, நீங்கள் செலவு பண்ண காசை கண்டிப்பாக என்னோட மாமா திருப்பி கொடுத்துருவாரு, திரும்ப திரும்ப அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம கருப்பு இருந்துட்டு அந்த எம்எல்ஏ கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்க மாமா, என்னோட பையன் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைங்க மாமா, அவன் கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக திருந்துருவான். ஓ அப்படியா, உன்னோட பையன் கல்யாணம் பண்ணால் திருந்துருவான்னு உனக்கு தோணுதா? உன்னோட பையனுக்கு எத்தனை, அதாவது மலர் கூடயே அதாவது மலர் கூடயே அவனால் சேர்ந்து வாழ முடியல, இப்படி ஒரு பொண்ணு கூட அவன் சேர்ந்து வாழ போகிறானா? எப்படி பணத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இப்படி ஒரு கேவலமான புத்தியை ஏன் வச்சிருக்க ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும், இதெல்லாம் கேட்டிருந்த ஈஸ்வரிக்கு, இங்கே பாருங்க மாமா, இனிமே எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறீங்களா? இங்கே பாரு ஈஸ்வரி, குடும்பத்தில் என்னென்ன தேவை, எந்த செலவு தேவையானது, எந்த செலவு தேவையற்றதுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தோம் இப்படி வீண் செலவு பண்ணுறே, உனக்கே நியாயமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, திரும்ப திரும்ப நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என்னோட பையனோட வாழ்க்கை அந்தரத்தில் தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் நினச்சா கண்டிப்பாக என்னோட பையனோட வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிடலாம் மாமா, ப்ளீஸ் மாமா, என்னோட பையனோட வாழ்க்கையை சரி பண்ணுங்க மாமா அப்படின்றாங்க. நம்ம போஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா, என்ன மன்னிச்சு ஏற்றுக்கோங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு, தமிழ்ச்செல்விக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம வசந்த் இருந்துட்டு, என்னம்மா ஆச்சு என்னோட பொண்ணுக்கு, நல்லா இருக்கால்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க அதாவது டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்க சேது, அதாவது குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகலை, ஆனால் குழந்தைகளுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னா அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையுமே செய்யாமல் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக எட்டி உதச்சதால் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் எந்த வேலையுமே செய்யாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டை அடுத்த முறை கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க முடியும், ஏன்னா ஒரு குழந்தைக்கு உங்களால் பார்த்துக்க முடியும், அதே மாதிரி 2 குழந்தை வந்தால் உங்களால் சமாளிக்க முடியாதுல்ல, அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்கத்துக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சிட்ரஸ் கேட்ட கேள்வியால் ஒவ்வொரு கேள்வியும் நாக்க பிடுங்குற மாதிரி இருக்குது, ரொம்பவே அசிங்கத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, ஐயோ என்னோட ராஜாங்கத்தையே சாச்சிட்டாங்களே, என்னோட ராசாவை சாச்சி கீழே உட்கார வச்சுட்டாங்களே, என்னோட பையன் இப்படி உட்காந்து நான் என்றைக்குமே பார்த்ததில்லே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமான எமோஷ்னலில் போய் படுத்துடுறாங்க. படுத்த உடனே தூக்கமும் வரமாட்டேங்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே, சேது இப்போது தமிழ்ச்செல்வி எப்படிரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கப்பா, இன்னும் தமிழ்ச்செல்விக்கு என்ன ஏதுன்னே சொல்ல மாட்றாங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, இப்போது நீங்கள் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுப்பா அப்படின்றாங்க. இங்கே பாரு சேது, நான் உன் கிட்டவே தான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கடுப்பா, அதாவது சேதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ராஜாங்க இருந்துட்டு என்னதான் ஆறுதல் சொன்னாலையும் நம்ம ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏதாவது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, ஐயோ நம்மளால தான் இப்போது அந்த புள்ள அந்த மாதிரி நிலைமையில இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மோகனா, நான் பண்ணுறது எல்லாம் தப்பாக தெரியுதா மோகனா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மோகனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாங்க, அதுவும் குழந்தைய வேற வயிற்றுல வச்சுக்கிட்டு இருக்கா, இந்த நேரம் பார்த்து மனசாச்சே இல்லாமல் அவன் வயிற்று மேலே வேற எட்டி
ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பா நம்ம போஸை நம்ம சேது சும்மாவே விட மாட்டான். ஏன்னா வயித்து மேல வேற எட்டி வச்சிருக்கான். வயித்துல குழந்தை வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசுவான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கமும் மோகனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே வசந்தி இருந்துட்டு ராஜாங்கத்தையும் மோகனா அம்மாவையும் பார்த்துறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே எமோஷனலா அழுது, ஐயோ என்னோட தமிழுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தீங்களா, அவ எப்படி படுத்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், அதாவது யாருக்கு, உங்க அக்காவுக்கு எதுவுமே ஆகாது, கவலைப்படாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், உனக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்னதான் ஆறுதல் சொன்னாலையும் யாரு சொன்னதையும் கேட்காம நம்ம ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, ஐயோ இந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டரும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, டாக்டர் தமிழுக்கு எப்படி இருக்கு டாக்டர், அவள் நல்லா இருக்காளா, அவள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சு டாக்டர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தையுமே நல்லா இருக்கு, நல்லா ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்றாங்க. நம்ம சேதுக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, 2 குழந்தையா அப்படின்றாங்க. ஆமாங்க ஐயா, உங்களுக்கு 2 குழந்தை தான், உங்களுக்கு உங்களோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்களே, ஏற்கனவே நாங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டோமே அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு தமிழ்கிட்ட விஷயத்த கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர ஷாக்கு, அதே மாதிரி பயங்கர சந்தோஷமும். நம்ம சேதுக்கு காலு தரையிலே நிற்க மாட்டேங்குது. நம்ம சேது இருந்துட்டு இதுக்கு மேலே என்ன